அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அயல் நாட்டில் அலைபாய்ந்த அம்மா, அள்ளி சென்ற அடுத்த வீட்டு பிள்ளைகள். ஹாய் விக்ரம். சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பினேன். அது என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்யும் அம்ரித் சிங் தான். நான் இன்று சற்று சீக்கிரமாகவே பார்க்குக்கு வந்திருந்தேன். காலையில் புளோரிடாவில் கடும் குளிராக இருப்பதால் உடற்பயிற்சி எல்லாம் வீட்டுக்குள் தான். ஜாகிங் அல்லது வாக்கிங் எல்லாம் மாலையில்தான். மாலை 5 மணிக்கு அலுவலகம் விட்டு வெளியே வந்து விடுவோம். வழக்கமாக 6 மணி அளவில் பார்க்கிற்கு வரும் நான் இன்று 5:30க்கெல்லாம் வந்திருந்தேன். என்னுடைய அலுவலக நண்பன் அம்ரித் சிங் சாப்பிடும், தூங்கும், வேலை செய்யும் நேரம் தவிர எல்லா நேரங்களிலும் உடற்பயிற்சி செய்வதில் மிகவும் விருப்பம் உள்ளவன். எனவே ரோட்டில் சைக்கிளிங் செய்யும் அவனை பார்க்க முடிந்தது. குளிர் எலும்பு வரை ஊடுருவியது. கைகளை தேய்த்து கொண்டு நான் நடக்க ஆரம்பிக்க ஒரு பெஞ்சில் 65 வயது மதிக்கத்தக்க பெண்மணி முழங்கால்களை முகத்துக்கு முட்டு கொடுத்தபடி உட்கார்ந்திருந்தார். நமக்கே குளிர் கொடூரமாக இருக்கிறது. இவரை பார்த்தால் வயதானவர் போல தோன்றுகிறது. எதற்காக இப்படி உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்று மனதில் எண்ணியபடியே வாக்கிங்கை முடித்துவிட்டு கிளம்ப போனேன். அப்போதும் அந்த பெண்மணி அங்கேயேதான் உட்கார்ந்திருந்தார். கேட்கலாமா என்று ஒரு கணம் யோசித்த போதும் முகமும் தெளிவாக தெரியவில்லை. யார் என்றும் தெரியவில்லை. ஒருவேளை தனிமை விரும்பியாக இருந்தால் நாம் அவர்களை தொந்தரவு செய்ததாக இருக்கக்கூடாது. எண்ணியபடி அங்கிருந்து கிளம்பினேன். மறுநாளும் அந்த பெண்மணி அதே இடத்தில் உட்கார்ந்து இருக்க எனக்குள் சற்று ஆர்வம் துளிர்விட்டது. நேற்று போல இன்று தலையை கால்களில் கவிழ்த்து வைத்திருக்கவில்லை. கொஞ்சம் நேராக உட்கார்ந்திருந்தார். குளிர் சற்று குறைவாகத்தான் இருந்தது. ஒரு சால்வையோ கம்பளியோ சரியாக தெரியவில்லை போத்தி இருந்தார். முகத்தை பார்த்தால் இந்தியா போலத்தான் தெரிந்தது. ஒருவேளை ஸ்ரீலங்கனாக கூட இருக்கலாம். இந்த அபார்ட்மெண்ட் 42 மாடிகளை கொண்டது. என்னுடைய வீடு 30வது தளத்தில் அமைந்துள்ளது. தடையில்லாத மின்சாரம், தரமான கட்டுமானம், நல்ல பாதுகாப்பு இதெல்லாம் இருப்பதால் எத்தனை மாடி என்பதை யாரும் கண்டுகொள்வதில்லை. என்னுடைய வீட்டின் ஜன்னல் வழியே வெளியே பார்க்கும்போது பகல் நேரத்தில் கட்டடங்கள் அனைத்தும் அடுக்கி வைத்த தீப்பெட்டிகளாய் தெரியும். இரவு நேர ஒளி வெள்ளத்தில் அவை அனைத்தும் வண்ண குச்சிகளாய் தெரியும். அந்த பெண்மணி நான் வருவதற்கு முன்பே பார்க்கில் இருந்தார். நேற்று எத்தனை மணிக்கு சென்றார் என்று தெரியவில்லை. கண்டிப்பாக இந்த அபார்ட்மெண்ட்டில் இருப்பவராகத்தான் இருக்க வேண்டும். வெளியில் இருந்து இங்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த பெண்மணி நடப்பதும் இல்லை, அந்த பெஞ்சை விட்டு எழுந்திருப்பதும் இல்லை. பின் எதற்காக இப்படி குளிரில் பழியாய் கிடக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டுவிடலாம் என்று ஒரு எட்டு எடுத்து வைக்கும்போது என்னுடைய டீம் லீடரிடமிருந்து போன் வரவே பேசியபடியே வீட்டுக்கு சென்று விட்டேன். ஏனென்றால் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளிக்க எனக்கு லேப்டாப் தேவை. இன்று அலுவலகத்திலிருந்து சற்று தாமதமாகத்தான் வந்தேன். சில நிமிடங்கள் மட்டும் பார்க்கில் நடந்துவிட்டு வரலாம் என்று வந்தபோது அந்த பெண்மணி அதே இடத்தில் உட்கார்ந்திருந்தார். அவர் யாரையும் பார்ப்பது போலவும் தெரியவில்லை. அவர் என்ன மொழியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் இன்று அவரிடம் பேசிவிடுவது என்ற முடிவுடன் அவர் அருகில் செல்ல நான் உட்கார வருகிறேன் என்று நினைத்தாரோ என்னவோ சற்று நகர்ந்து உட்கார்ந்து கொண்டார். நான் உட்காராமல் அவரை பார்த்தபடி நின்றிருக்க என்னை பார்த்து பயந்து விட்டாரோ என்னவோ பெஞ்சில் இருந்து எழுந்திருக்க அவர் போட்டிருந்த சால்வை கீழே விழுந்தது. நான் குனிந்து அதை எடுத்து கையில் கொடுக்க ரொம்ப நன்றிப்பா என்று சொல்லி வாங்கி கொண்டார். அந்த குரலையும் அவர் முகத்தையும் கண்ட எனக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது போல இருந்தது. அம்மா, நீங்க தமிழா என்று என்னையும் அறியாமல் கேட்டுவிட்டேன். என்னுடைய வாழ்நாளில் அப்படி ஒரு உணர்ச்சிகளின் கலவையாய் ஒரு முகத்தை இதுவரை பார்த்ததில்லை. கலங்கிய கண்கள், துடிக்கும் உதடுகள், கசங்கிய முகம், அலைபாயும் கைகள் என்று அனைத்தும் பேசியது வாயை தவிர. மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருந்த அவரின் தோளை மென்மையாக பிடித்து மெதுவாக அந்த பெஞ்சிலேயே உட்கார வைத்தேன். இப்போது அவர் கண்களில் என்னை பற்றிய பயம் எதுவும் இல்லை. அம்மா, என் பெயர் தீபக் விக்ரம். பொதுவாக எல்லோரும் விக்ரம் என்றுதான் என்னை அழைப்பார்கள். என்னுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர். இங்கு வேலையில் இருக்கிறேன். வந்து 2 வருடம் ஆகிறது சொல்லிவிட்டு அவர் முகத்தை பார்த்தேன். அதற்குள் தன்னை சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தார் அவர்.
இப்போது அவர் கண்களில் சற்று நிம்மதியும் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகையும் வந்தது. மகனே, என் பெயர் ஜெயா. எனக்கும் திருச்சி பக்கம்தான். தமிழ் ஆசிரியராக வேலை செய்தேன். அதனால் தமிழை தவிர எதையும் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இங்குதான் மகன் வீட்டில் இருக்கிறேன். வந்து 1.5 வருடம் ஆகிவிட்டது என்று சொல்ல எனக்குள் ஆர்வம் மேலும் துளிர்விட்டது. அதுவும் அவர் என்னை மகனே என்று அழைத்ததில் நான் மிகவும் இழகி போயிருந்தேன். ஏனென்றால் நான் 7-8 வயதாக இருக்கும்போதே என்னுடைய அம்மா டிபியால் இறந்து போனார். என் அக்காதான் என்னை அம்மாவின் இடத்திலிருந்து பார்த்து கொண்டாள். அப்பாவின் உலகமே தனி. அம்மா இறந்த பின் குடிக்க ஆரம்பித்தாரா அல்லது அதற்கு முன்பே அவருக்கு அந்த பழக்கம் இருந்ததா என்று எங்களுக்கு தெரியவில்லை. நான் படிப்பதற்கு வழிவிட்ட அக்கா ஒரு டிகிரி முடித்த பின் தனியார் பள்ளிக்கு வேலைக்கு சென்று விட்டாள். அக்காவை இப்போது நினைத்தாலும் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். ஸ்கூல் வேலை, வீட்டு வேலை, என் பஸ் செலவுக்காக மாலையில் டியூஷன், இதற்கிடையில் அவ்வப்போது அப்பாவுக்கு மருந்து மாத்திரை. அடேங்கப்பா, ஒரு பெண் 10 பேருக்கு சமம் என்பதற்கு என் அக்காவை விட சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியாது. அக்காவின் ஒரே எதிர்பார்ப்பு நான் மிக நன்றாக படிக்க வேண்டும். நினைவு தெரிந்த நாளிலிருந்து வாடகை வீட்டிலேயே குடியிருக்கும் நாங்கள் ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய குறிக்கோளாக இருந்தது. அவளுக்கு திருமணத்தை பற்றிய நினைப்போ கனவோ இருப்பதாக தெரியவில்லை. இப்போது எனக்கு வயது 25. அக்கா என்னை விட 2 வயது பெரியவள். நான் கல்லூரி முடித்த சில நாட்களில் எல்லாம் இனி அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொள்ளுங்கள் என்பது போல அப்பா இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். நான் அமெரிக்கா வந்த பிறகு அக்கா அவள் வேலை செய்யும் பள்ளியிலேயே ஹாஸ்டலில் தங்கிக் கொண்டாள். ஹாஸ்டல் ஃப்ரீதான். ஆனால் அவர்கள் கொடுக்கும் சாப்பாட்டுக்கு கூலியாக இரவு 10 மணி வரை அங்கு தங்கியிருக்கும் மாணவர்களின் படிப்பை இவள்தான் பார்த்து கொள்ள வேண்டும். அக்காவின் எதிர்பார்ப்பை தவிர என் மனதில் வேறு ஒன்றும் இல்லை. முழு மூச்சாக படித்து கேம்பஸில் செலக்ட் ஆகி இங்கு வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். உள்ளூரிலேயே வேலை பார்த்து கொள்கிறேன் என்று அக்காவிடம் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். தீபு, நீ இங்கு வேலை பார்த்தால் கடைசி வரை நாம் வாடகை வீட்டில்தான் இருக்க வேண்டும். வரும் வருமானம் வாடகைக்கும் நமது சாப்பாட்டிற்கும் தான் சரியாக இருக்கும். கடவுள் நம்மை விரைவில் அழைத்து கொண்டு போய்விட்டால் பரவாயில்லை. அப்படி இல்லாமல் வயதான பிறகும் வாழ வேண்டியிருந்தால் என்ன செய்வது? அப்போது உழைக்கவும் முடியாது, உடம்பிலும் தெம்பிருக்காது. நமது லட்சியமான ஒரு வீட்டை வாங்கும் வரை நீ எங்காவது ஒரு இடத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்தாக வேண்டும். திட்டவட்டமாக கூறிவிட்டாள் அக்கா. மறுத்து பேச மனமின்றி நானும் இங்கே வந்துவிட்டேன். இதோ ஆயிற்று 2 வருடங்கள். நல்ல சம்பளம்தான். இப்போது கையில் வீடு வாங்கும் அளவிற்கு பணம் இருக்கிறது. ஆனால் வாங்கி என்ன செய்வது? எனக்கு இன்னும் 1 வருடம் இங்கே கான்ட்ராக்ட் இருக்கிறது. இனி அக்கா வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கூட இல்லைதான். ஆனால் இப்போது வீட்டை வாங்கினாலும் அக்கா எப்படி தனியாக இருக்க முடியும்? சூறை காற்றில் அகப்பட்ட சருகுகளாய் ஆளுக்கு ஒரு துருவமாக அல்லவா இருக்கிறோம். என்ன அலைகளுக்குள் சிக்கிக் கொண்டிருந்த என் தோளில் கை வைத்து தீபு என்று அழைக்க சட்டென்று சுயநினைவுக்கு வந்தேன். சின்ன வயதில் அம்மா, அப்பா, அக்கா அனைவரும் என்னை தீபு என்றுதான் கூப்பிடுவார்களாம். அவர்கள் எல்லாம் போன பிறகு என்னை தீபு என்று அழைக்கும் ஒரே ஜீவன் என் அக்காதான். மற்றவர்கள் அனைவருக்கும் நான் விக்ரம் தான். என்ன தீபு, வீட்டு ஞாபகமா என்று அவர் கேட்க, அம்மா, நீங்கள் தமிழாசிரியையா அல்லது சைக்கியாட்ரிஸ்டா என்றேன் நான். மெல்லிய சிரிப்பு அவர் முகத்தில் படர அவரின் சிரிப்பு என்னையும் தொற்றிக்கொண்டது. இப்போது அவர் முகத்தை பார்க்கவும் அம்மா என்று அழைக்கவும் எனக்கு சற்று இயல்பாக வந்தது. உங்கள் மகன் யார்? எந்த ஃப்ளோரில் இருக்கிறார் என்று கேட்டேன். ஹாய் விக்ரம், உன்னோட ஃப்ளோர் தான் என் ஃப்ளோரும் என்றபடி உல்லாசமாக வந்த குரலை கேட்டு திரும்பியவன் அங்கே வினோத்தை பார்த்தேன். அப்படியானால் இவர் வினோத்தின் அம்மாவா? 1.5 வருடங்களாக இங்கு இருப்பதாக சொன்னாரே. சில முறை வீட்டுக்கு போயிருக்கிறேன், பார்த்ததில்லையே என்ற எண்ணம் மேலோங்க யோசனையுடனே அம்மா என்று அவர்களை நோக்கி கையை நீட்டினேன். என்னுடைய அம்மாதான். பதில் வந்தது வினோத்திடமிருந்து. பேசியபடியே நாங்கள் இருவரும் லிஃப்டை நோக்கி போக
தயங்கியபடியே அம்மாவும் எங்கள் பின்னே வந்தார். நான் வினோத் வீட்டிற்கு சில முறை சென்று இருக்கிறேன். அவர் மனைவி சுஜாதாவை கூட கொஞ்சம் தெரியும். இவர்களுக்கு 1 வயதில் ஒரு குழந்தை இருக்கிறான். அந்த குழந்தை பிறந்து சில நாட்களில் நடந்த பெயர் சூட்டு விழாவிற்கு தான் முதலாக வினோத் வீட்டுக்கு போயிருந்தேன். அதன் பிறகும் சில முறை அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஆனால் இவர்களை பார்த்ததில்லையே. ஜெயாம்மாவிடமே கேட்டுவிடலாமா? அவர் பக்கம் திரும்பிய போது கீழ் உதட்டை கடித்துக்கொண்டு அவர் நிற்பதிலேயே அவர் சாதாரணமாக இல்லை என்பது புரிந்தது. அமைதியுடன் குட் நைட் சொல்லிவிட்டு அவரவர் வீட்டுக்குள் போய்விட்டோம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை எப்போது வரும் என்று ஆவலாய் காத்திருந்தேன். சரியாக 5:30 மணிக்கெல்லாம் பார்க்கில் போய் உட்கார்ந்து கொண்டேன். ஜெயாம்மாவை பார்த்து அனைத்தையும் தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வம் என்னை வாக்கிங் கூட செல்ல அனுமதிக்கவில்லை. நேரம்தான் சென்று கொண்டிருந்தது. பகலில் வானில் இருந்து வரும் வெளிச்சம் இரவில் பூமியில் இருந்து வருவது போல எங்கும் ஒரே ஒளிமயம். நான் சிறு பிள்ளையிலிருந்து எத்தனையோ முறை வியந்து இருக்கிறேன். ஒரே ஒரு சூரியனின் ஒளியை இத்தனை கோடி விளக்குகளாலும் கூட ஈடு செய்ய முடியவில்லையே என்று தோன்றும். மணி இரவு 7 தாண்டியது. இதற்கு மேல் ஜெயாம்மா வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று வீட்டுக்கு திரும்பிவிட்டேன். ஆனாலும் அவருடைய உணர்ச்சிகரமான முகம் என் மனதில் வந்து வந்து போனது. அடுத்த நாள் என்னுடைய ஆர்வம் சற்றே மங்கி இருந்தது. இருப்பினும் இன்று அவரிடம் கேட்டு விடுவது என்ற முடிவுடன் பார்க்குக்கு சென்றேன். அங்கு இல்லை. இதற்கு மேல் பொறுக்க முடியாது. வினோத் வீட்டுக்கு சென்றேன். காலிங் பெல்லை அழுத்த கையை எடுத்த போது கதவு லேசாக திறந்திருப்பது தெரிந்தது. கதவின் அருகே ஜெயாம்மா நிற்பதும் தெரிந்தது. ஒருவேளை வெளியே வர கதவை திறந்திருப்பாரோ என்னவோ. உள்ளே ஒரு அடி எடுத்து வைக்கலாம் என்று யோசிப்பதற்குள் உள்ளிருந்து வந்த கோபக்குரல் நான் உள்ளே செல்வதை தடுத்தது. எத்தனை தடவை சொல்றது, என் கணவர் வீட்டுக்கு வரும் நேரத்துல வீட்டுல இருக்காதே என்று. மாலை 5 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை எங்களுக்கான நேரம். அந்த நேரத்தில் உன் முகத்தை பார்க்க கூட நான் விரும்பவில்லை. நான் மாசமா இருக்கும்போது என் அம்மா இங்கு வர முடியாத ஒரே காரணத்தால் தான் வினோத் உன்னை இங்கே கூட்டி வர ஒத்துக்கொண்டேன். ஏதோ நீயும் வந்தாய். இப்போது ஆரவிற்கு 1 வயது முடிந்து விட்டது. போய் தொலைய வேண்டியது தானே. சரி, சாயங்காலமாவது வெளியே போய் தொலையட்டும். கொஞ்ச நேரம் முகத்தை பார்க்காமல் இருக்கலாம் என்றால் வெளியே குளிர் அது இது என்று சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது. நாங்கள் வெளியே சொல்லும் ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாள்தான் உனக்கு வீட்டில் இருக்க அனுமதி என்று தெரியாதா? என் மகன் அழுதால் எனக்கு பார்த்து கொள்ள தெரியாதா? எதற்காக என் மகனை தொட்டாய்? கொஞ்சம் கூட இங்கிதமே தெரியாத ஜென்மங்கள். இந்த நாட்டில் வருமானத்துக்கு ஏற்ற செலவு இருக்கிறது. இப்போதே பிரஷருக்கும் சுகருக்கும் மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய். இனி போக போக வினோத் சம்பாதிப்பது அனைத்தும் உன்னுடைய ஆஸ்பத்திரி செலவிற்கே போய்விட்டால் நாங்கள் என்ன செய்வது? உனக்கு வயதாகிவிட்டது. எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டாய். நாங்களோ இப்போதுதான் வாழ்க்கையே ஆரம்பித்திருக்கிறோம். வருவதையெல்லாம் உனக்கே தாரை வார்த்து விட்டால் எங்களை எப்படி பார்த்து கொள்வது? எங்கள் மகனை எப்படி படிக்க வைப்பது? இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீயாக இங்கிருந்து போய்விட்டால் நல்லது. கண்முன் நிற்காதே. போய் தொலை, சீக்கிரம் இங்கிருந்து. கிளம்பும் வழியை பார். அதுதான் எங்கள் வாழ்க்கையின் நல்ல நாளாக இருக்கும். சுஜாதா அடிக்குரலில் சீறிக்கொண்டிருந்தாள். தலை குனிந்தபடியே கதவை திறந்து வெளியே வந்த ஜெயாம்மா இடித்து நின்றது என் மேல்தான். பார்க்கில் இரவு கடும் குளிரில் உட்கார்ந்திருப்பதற்கான காரணம் மட்டுமல்ல, அனைத்திற்கும் காரணம் இப்போது கேட்காமலேயே தெரிந்துவிட்டது. ஜெயாம்மாவின் தோளில் கை போட்டு ஆறுதல் படுத்தியபடி என் வீட்டுக்குள் அழைத்து வந்தேன். எத்தனை நாள் துக்கமோ தெரியவில்லை. வெடித்து அழ ஆரம்பித்தார். எவ்வளவுதான் துக்கம் தொண்டையை அடைத்தாலும் எல்லா இடத்திலும் எல்லார் முன்னிலையும் அழுதுவிட முடியாது. நான் அவரை தடுக்கவில்லை. அழுது முடிக்கட்டும். உறவுகளால் பட்ட அடிக்காக கடைசி முறையாக அழுது முடிக்கட்டும் என்று அமைதியாக காத்திருந்தேன். மின்னல், பெரும் மழை வரலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அது குறைந்துதானே ஆக வேண்டும். சற்று நேரத்தில் ஜெயாம்மாவின் அழுகை விசும்பலாக மாறியது. தண்ணீர் குடிக்க வைத்தேன். சற்று நேரம் அவரே பேசட்டும் என்று அமைதியாக இருந்தேன். தீபு, எனக்கும் இங்கு இருக்க சுத்தமாக பிடிக்கவில்லை. கிளம்பணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எங்க போறதுன்னு தான் தெரியலை. ஒத்த மகனை பெத்துட்டு இன்னைக்கு பைத்தியக்காரியா நிற்கிறேன்.
பிள்ளைகளோட கல்யாணத்துக்கு அப்புறம் பெத்தவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிருக்கும் போல. இவனுக்கு கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளிலேயே அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஆனா நான் தான் போகவும் முடியாம இருக்கவும் முடியாம கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பயமா இருக்கு தீபு. இந்த வயசுக்கு மேல வெளியே போய் தனியா இருக்கிறத பத்தி நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. இருக்கிற வரைக்கும் இவங்க கிட்டயே ஏச்சு பேச்சு வாங்கிட்டு இருந்துடலாம்னு தோணுது. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் பேசி இருக்கேன்னா அது உங்ககிட்ட தான். வீட்ல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. சில நேரங்கள்ல அவங்க கிட்ட இருந்து வேலைக்கான செய்தி மட்டும்தான் வரும். என்னோட பதில் அவங்களுக்கு அவசியமே இல்லை. அதனால எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு. இன்னும் சில வருஷம் இப்படியே இருந்தேன்னா பேசுறதையே மறந்து விடுவேன். கண்களை துடைத்து கொண்டு சொன்னார் ஜெயாம்மா. கிச்சனுக்கு சென்று எனக்கு தெரிந்த நூடுல்ஸ் செய்து கொண்டு வந்து கொடுத்தேன். சற்று தயங்கினாலும் மறுக்காமல் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார். இந்த விடிய காலை நேரத்தில் அக்காவை தொந்தரவு செய்ய மனம் வரவில்லை. இருந்தாலும் இப்போது பேசியாக வேண்டும். முதல் முறை அக்கா எடுக்கவில்லை. பாவம், அவளும் ஹாஸ்டல் பிள்ளைகளின் படிப்பை பார்த்துவிட்டு இரவு 11 மணி அளவில் தான் தூங்கி இருப்பாள். இரண்டாவது அழைப்பில் எடுத்தவள், தீபு எப்படிடா இருக்க? உடம்பு நல்லா இருக்குதானேடா? பதறி போய் கேட்டாள். அவள் குரலில் தூக்க கலக்கம் துளி கூட இல்லை. அவளுடைய வேகமான சுவாசம் எனக்கு தெளிவாக கேட்டது. நன்றாக இருக்கிறேன் அக்கா, பதறாதே என்று சொன்னதும் தான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு வந்தாள். அக்கா, உன்னிடம் நான் முக்கியமான ஒன்றை பற்றி பேச வேண்டும் என்று சொல்ல, என்னடா, யாராவது வெள்ளக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அக்காவின் சீண்டலில் எனக்கு சிரிப்பு வந்தது. இந்த மூஞ்சிக்கெல்லாம் இந்தியாவிலேயே பொண்ணு கிடைக்காது, இதுல இங்கிலீஷ்காரி வேறையா என்று நான் சொல்ல, எதிர்முனையில் இருந்து வந்த அக்காவின் சிரிப்பு எனக்கு நிம்மதியை தந்தது. எந்த பீடிகையும் இன்றி, அக்கா உனக்கு அம்மா வேண்டுமா என்று நான் கேட்க, எப்படிடா என்று கேட்டாள் அக்கா. நான் ஜெயாமா பற்றியும் அவர்களுடைய ஆதரவற்ற நிலையை பற்றியும் சொன்னதுமே, தீபு, நம்முடைய பல நாட்கள் கனவு நனவாக போகிறது. நாம் உடனடியாக வீடு வாங்கி விடலாம். நம் வீட்டின் மகாலட்சுமியாக ஜெயாமா வந்து விடுவார்கள் என்று சொன்னவள், சரி, உனக்கு அம்மா வேண்டாமா? இது பத்தி அவர்களிடம் பேசிவிட்டாயா என்று அடுக்கடுக்காக கேட்டாள். இல்லை அக்கா, உன் மனதில் இருப்பதை தெரிந்து கொண்டு அவர்களிடம் பேசலாம் என்று நினைத்தேன். மேலும் இப்போது அம்மா உன்னுடன் தான் இருக்க வேண்டும். இன்னும் 1 வருடம் கழித்து நான் இந்தியா வந்தவுடன் நாம் இருவரும் அவருடன் தானே இருப்போம் என்று விக்ரம் சொல்ல, ஏண்டா லூசு பயலே, இதை கேட்கணுமா? உடனே அம்மாவை இங்கே அனுப்பி வை, நான் மற்றவற்றை பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னவளின் குரலில் குதூகலம் கொப்பளித்தது. 27 வயது அக்கா சின்ன குழந்தையாய் மாறிப்போனதை பார்த்து மனநிறைவுடன் ஜெயாவிடம் வந்தான். தங்கள் விருப்பத்தை கூற அவர் ரொம்பவே தயங்கினார். பெற்ற பிள்ளையே என்னை குப்பையாக நினைக்கும் போது நீ எப்படி இப்படி நினைக்கிறாய்? எனக்கு வயதாகி கொண்டிருக்கிறது. நான் அரசு பள்ளியில் தான் வேலை பார்த்தேன். எனக்கு பென்ஷன் வருகிறது. என்னை இந்தியாவுக்கு அனுப்பி அங்கே ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடு மகனே என்றாள் ஜெயாம்மா. அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த விக்ரம், அப்படியானால் மகனே என்று என்னை உதட்டளவில் தான் கூப்பிடுகிறீர்களா? உண்மை இல்லையா? நீங்கள் என்னை மகனே என்று அழைப்பது உண்மையானால் என்னுடைய விருப்பத்தை எப்படி உங்களால் மறுக்க முடியும் என்று கேட்க வாயடைத்து போனார் ஜெயாம்மா. மகனே தீபு, என் மகளின் பெயர் என்ன என்று மலர்ந்த முகத்துடன் ஜெயாம்மா கேட்க கண்கள் மின்ன, பார்கவி என்று சொன்னான் விக்ரம். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.